4 திட்டத்துல மட்டுமே இதனால பயன்பெறக்கூடிய குடும்பங்களுக்கு மாதம் 4000 ரூபாய் மிச்சமாகுது. 4000 ரூபாய் மிச்சப்படுத்திக்கிறாரா? அப்படி என்னத்த மிச்சப்படுத்திட்டாரு அவரு? திட்டம் போட்டது பூரா அவ குடும்ப சொத்து ஏறுறதுக்கு தான் திட்டம் போட்டாரே தவிர மக்கள் வாழ்றதுக்கெல்லாம் எந்த திட்டமும் போடல. திட்டம் போட்டோன்ற பேர்ல அவங்க செஞ்ச மகா சாதனை என்னன்னா, எங்ககிட்ட இருந்து பஸ் ஃபேர் வந்து 10 ரூபாய் இருந்த பஸ் ஃபேரை 29 ரூபாய் ஆக்கி லேடிஸ்க்கு இலவச பஸ் கொடுக்குறன்ற பேரில் டீலக்ஸ் பஸ்ன்னு ஒன்று விட்டு 40 ரூபா பிடுங்கினது தான் மிச்சம். அப்புறம் அந்த 1000 ரூபா கொடுக்குறன்ற பேரில் மகளிருக்கு வீட்டு வரி வந்து 4500 ரூபா இருந்தது. எடப்பாடி வந்து ஆட்சியை விட்டு இறங்கும் போது அப்படியே 9000 ரூபா ஆக்குனாங்க. இது அப்படியே 9000 ரூபா ஆக்குனாங்க. அதில் ஒரு 4500 எடுத்துக்கங்க. என்ன கரண்ட்டு பில்லு, என் வீட்டில் 1500 ரூபாய்க்கு மேலே கரண்ட்டு பில்லு ஆனதே கிடையாது. 2 ஃபேனு, ஒரு டிவி, 3 டியூப் லைட்டு, ஒரு 0 வாட்ஸ் பல்பு பாத்ரூமுக்கு, அவ்வளோதான். 1500 ரூபா, 1200 ரூபா, 1300 ரூபாய்க்கு மேலே ஏறினதே கிடையாது. இன்றைக்கி 2500 ரூபா கரண்ட்டு பில். அதாவது ஸ்லோ பாய்சன் மாதிரி, அப்பப்போ ஸ்லோ பாய்சன் மாதிரி இவ்வளோ ஏற்றிட்டேன் இவ்வளோ ஏற்றிட்டேன்ட்டு ஏற்றி தொலைச்சிட்டிங்க. என்னத்தான் சாதனை பண்ணார்? ஓட்டு கேட்டு வந்தாருன்னு வைங்களேன். மக்கள்லாம் அவ்வளோ வெறியில் இருக்கிறாங்க அவங்க பேரில், திமுக பேரில். அவங்க ஒன்றுமே சாதனை பண்ணல. கேட்டால் எப்போ பாரு மோடி மோடி மோடி, பணம் வரல. அப்போ மோடி 19 ஸ்டேட்டில் ஆள்றாரு. அங்கெல்லாம் பணம் கொடுக்காம தான் அங்கே ஆள்றாங்களா? அங்கெல்லாம் மக்கள் வாழலையா? நீ மட்டும்தான் இங்கே ஆட்சி பண்ணுறியா? மதசார்பின்மை சொல்றிய. உனக்கு மதசார்பின்மை சொல்றதுக்கு உனக்கு இன்னும் யோக்கியதை இருக்குது? திருப்பரங்குன்றத்தில் தீபம் 1/2 லிட்டர் எண்ணெய் ஒரு திரியில முடிய வேண்டிய விஷயத்த ஊதி பெருசாக்கி அந்த ஊர் மக்களெல்லாம் அடக்குமுறைன்ற பேரில் அடக்கி இன்னைக்கு வந்து முஸ்லீமுக்கு வந்து இப்போ பர்மிஷன் கொடுக்குற. எந்த அடிப்படையில் கொடுக்குற? அப்போ நீ மதசார்பின்மையை பற்றி பேசுறதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்குதா? நான் ஓப்பனாகவே கேட்குறேன், இதே உங்கள் மீடியா மூலமாக. நீங்களாம் மதசார்பின்மை பேசுறதுக்கு ஒன்று யோக்கியதை இருக்குதா? 253 கோயிலை இடிச்சிக்கிற இந்த வருஷம், இந்த ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷத்தில். அப்படி என்ன உனக்கு இந்துக்கள் மேலே வெறின்னா நான் கேட்குறேன். இந்துக்களுக்கு உனக்கு என்ன வெறி? அப்படி